மத மாற்றம் தொடர்பான சட்ட போராட்டத்தில் தோல்வி அடைந்த பின்னர் தனது இளைய மகளை முன்னாள் மனைவி இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்க தவறியதற்காக 2018 முதல் கைது வாரண்டிற்கு உட்பட்ட ரிதுவான் அப்துல்லாவை தேடும் பணியை விரிவுபடுத்துமாறு உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கிளந்தானில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மலேசியா முழுவதும் தேடுங்கள். இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது என்று நீதிபதி நோர் ஷரீதா அவாங் கூறினார். ரிதுவான் பூடி 95 மற்றும் சாரா சலுகைகளை பயன்படுத்துவது தொடர்பாக இந்திரா தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரிகையை விசாரித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்நிலையில் பேரா குற்றவியல் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த 44 வயதான காவல் அதிகாரி யாப் சியூ செங்கிற்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. ரிடுவான் மானிய விலையில் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பிய பெட்ரோல் நிலையத்தை போலீசார் அடையாளம் கண்டார்களா என்று நீதிபதி கேட்டதற்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக யாப் கூறினார். ரிடுவானின் இரண்டாவது மனைவி கிளந்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆரம்ப கட்ட முயற்சிகள் கிளந்தானில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் மாநில கல்வித்துறையின் சோதனைகள் முன்பு அவரது மகள் அங்குள்ள ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டதாகவும் யாப் கூறினார். ரிடுவானை கண்டுபிடிக்க மே 30, 2014 தேதியிட்ட கமிட்டல் வாரண்ட் தொடர்பாக போலீசார் மேலும் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் மேலும் புதுப்பிப்புகளை வழங்க காவல்துறைக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி நீதிமன்றம் நிர்ணயித்தது. ரிடுவான் 2009ஆம் ஆண்டு இந்திராவின் ஒப்புதல் இல்லாமல் 3 குழந்தைகளையும் இஸ்லாத்திற்கு மாற்றினார். மேலும் ஷரியா நீதிமன்றம் மூலம் காவலும் கோரினார். ஜனவரி 29, 2018 அன்று மத மாற்றங்கள் செல்லாது என்று கூட்டரசு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் இளைய மகளை அவளது தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதற்காக ரிடுவானை கைது செய்ய நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டது. தென்னாப்பிரிக்காவின் தொழில்துறை வலிமைகள் ஆசியாவின் சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வேகமாக விரிவடைந்து வரும் மதிப்பு சங்கிலிகளுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விளக்கினார். தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் மலேசியாவின் முக்கிய பங்காளியாக மட்டுமல்லாமல் மேலும் உள்ளடக்கிய உலகளாவிய பொருளாதார எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒரு வியூக ஒத்துழைப்பாளராகவும் உள்ளது என்று அன்வார் கூறினார். தென்னாப்பிரிக்க நிறுவனங்கள் மலேசியாவிலும் ஆசியான் முழுவதும் மேலும் வாய்ப்புகளை ஆராய வரவேற்பதாக தெரிவித்த அன்வார், தென்னாப்பிரிக்காவின் தொழில்துறை திறன்களை இணைக்கும் நுழைவாயிலாக மலேசியா இருக்க முடியும் என்று அவர் நேற்று சாண்டன் ஹோட்டலில் தென்னாப்பிரிக்க தொழில்துறை தலைவர்கள் உடனான வணிக மன்றத்தில் இதனை தெரிவித்தார். PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் பதவியை ஏற்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டதஸ்ரீ அமருடின் ஷாரி ஒப்புக்கொண்டுள்ளார். நூருல் இசாவிடம் தாம் இந்த யோசனைக்கு குரல் கொடுத்ததாகவும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்காததும் அவரது விருப்பம் என்றும் அமருடின் கூறினார். அவரிடம் இது குறித்து தாம் சொன்னதாகவும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரா இல்லையா என்பது அவருடைய விருப்பம் என்றும் கைரி ஜமாலுடீன் மற்றும் ஷாரில் சுஃபியான் ஹம்டானின் போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அமீருடீன் இவ்வாறு கூறினார். நூருல் இசா ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஸ்லாங்கூர் மந்திரி பசார் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்ற கைரியின் கேள்விக்கு அமீருடீன் இவ்வாறு பதிலளித்தார். கோம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினரான அமீருடீன் கூட்டரசு மட்டத்தில் கடமைகளை மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்தார். மத்திய அரசின் அங்கத்தில் இடம்பெற தாம் விரும்புவதாக அவர் கூறினார். சபா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செகாமா தொகுதியில் போட்டியிடும் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ரொமான்சா லமீனுக்கு ஆதரவாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமான் வாரிசான் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவருக்கு சுற்று வட்டார மக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரொமான்சா லாமீனை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். உறுதியான பொருளாதார மேம்பாடு, சமூக நலன், வாழ்க்கை செலவினத்திற்கு முன்னுரிமை அளித்தல், இந்த பகுதி உட்பட சபா முழுவதிலும் மேம்பாடுகள் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வருவதில் ஒற்றுமை அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடு, இந்த பகுதியில் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு சகோதரர் ரொமான்சா லாமின் தலைமைத்துவம் முக்கியம் என்று அவர் விளக்கினார். பத்து கச்சாவில் நச்சு கழிவுகளால் மாசுபட்ட புல்லை சாப்பிட்டு 17 பசுக்கள் இறந்ததை தொடர்ந்து கடா மற்றும் பினாங்கை தளமாக கொண்ட ஆட்டோமோட்டிவ் மற்றும் செமி கண்டக்டர் தொழில்களில் உள்ள 2 நிறுவனங்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. திட்டமிடப்பட்ட கழிவுகளை சட்டவிரோதமாக அகற்றுவதில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொழில்துறை நிறுவனத்தின் பிரதிநிதியிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பேரா சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் எசனி மார்சலே தெரிவித்துள்ளார்.
இது பசுக்களின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுகள் மாசுபட்ட இந்த புல்லை சாப்பிட்டதால் இறந்ததாகவும், இதனால் ஒரு கால்நடை வளர்ப்பவருக்கு சுமார் 50,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கெடா மற்றும் பினாங்கை தளமாக கொண்ட ஆட்டோமோட்டிவ் மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் முறையே 2 நிறுவனங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் எஸ்எனி கூறினார். சபா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமரின் நட்பிற்கு இணங்க சபா மாநிலத்திற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் வருகை புரிந்தார். அங்குள்ள பகாத்தான் ஹராப்பான் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தமது ஆதரவை தெரிவித்ததோடு தேர்தல் பிரச்சார கள பணிகளையும் பார்வையிட்டார். கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் மற்றும் PKR உறுப்பினர்களுடன் இணைந்து அவர் இந்த களப்பணியை மேற்கொண்டார். பெரும்பான்மை மிக்க பலத்துடன் ஒரு அரசாங்கம் அமைவதுதான் தேசத்தின் நலனாக அமையும் என்று குறிப்பிட்ட அவர், அரசின் நிலைத்தன்மைக்கு இது அவசியம் என்றும், எனவே மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் பிரதமரின் தொலைநோக்கு எண்ணங்கள் ஈடேற மாநில வெற்றியை மக்கள் பிரதமருக்கு பரிசளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஊழல் இல்லாத அரசு, கரைபடியாத பிரதமர் நாட்டின் தேவை என்று அவர் கூறினார். அந்த வகையில் அன்வார் தலைமையிலான பகாத்தான் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.